இந்து சமய அறநிலையத்துறையில பரம்பரை அல்லாத நிர்வாக குழுவில் வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்றது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு இந்து சமய அறநிலையத்துறையுடைய வெப்சைட் மேலே போய்க்கணும். அதில் ஃபர்ஸ்ட் இது நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இதுல அறங்காவலர் விண்ணப்பம் இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்றது. செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி திரும்ப நம்ம இதுலயே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னால எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு அந்த விஷயம் பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்ப சென்னை எடுத்துட்டோம்னா சென்னையில வந்து அம்பத்தூர், அமைந்தகரை, எழும்பூர், மதுரவாயல், மாம்பலம், மயிலாப்பூர் இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து வேக்கன்ட் இருக்கு. குறிப்பா மயிலாப்பூர்ல 3 பகுதியா இருக்கு. திருவல்லிக்கேணி சர்ச் பண்ணோம் அப்படின்னா அருள்மிகு ரத்தின விநாயகர் மற்றும் துர்க்கையம்மன் திருக்கோயில் ராயப்பேட்டை இந்த கோயில்ல வந்து நமக்கு வேக்கன்ட் இருக்கு. அதே மாதிரி மயிலாப்பூர் பகுதி 2 அருள்மிகு முண்டக்கண்ணியம்மன் திருக்கோயில் இங்க நமக்கு வேக்கன்ட் இருக்கு. இதை நம்ம எப்படி இப்ப அப்ளை பண்றது பார்ப்போம். அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் இருக்கு. அப்ளிகேஷன் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த இதுல என்ன கேட்டீங்கன்னா நம்முடைய பெயர், நம்முடைய இமெயில் ஐடி, நம்முடைய கைபேசி எண், விண்ணப்பம் மற்றும் ஆவணம் பதிவேற்றம். அதுக்கு முன்னால நம்ம அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கும். இதுதான் அந்த அப்ளிகேஷன். இதுல எந்த மாவட்டம், எந்த வட்டம், எந்த கிராமம், திருக்கோயிலோட பேரு எழுதிட்டு பெயர், தகப்பனார் பெயர், வயது, தேதி, பாலினம் இதெல்லாம் ஃபுல்லா பண்ணிடுறோம். எந்த கம்யூனிட்டி, எந்த ஜாதிங்கிறத வந்து நம்ம இங்க கேட்டிருக்காங்க அதையும் இங்க எழுதிட்டு முழு முகவரி அதை இங்க எழுதிடுவோம். வசிக்கும் இடம், திருக்கோயிலுக்கும் நம்முடைய வீட்டுக்கும் எவ்வளவு தொலைவு அந்த இடத்தையும் இங்க கொடுத்துடணும். என்ன தொழில் அல்லது மாத வருமானம் அதை இங்க கொடுத்துடணும். கல்வி தகுதி, தாய்மொழி என்ன, வேற எந்த மொழிகள் தெரியும் அந்த விஷயங்களை இங்க கொடுத்துடலாம். சொந்தமா எவ்வளவு சொத்து இருக்கு, அதோடைய பரப்பு என்ன, தீர்வை, மற்ற விஷயங்கள்லாம் இங்க கொடுத்துடணும். அதே மாதிரி சொத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும், ஆண்டு வருமானம், அந்த விஷயம் இங்க கொடுத்துடணும். இன்கம் டேக்ஸ் நீங்க பே பண்ணீங்கன்னா அந்த விஷயத்தையும் இங்க நம்ம உங்களுடைய இந்த பாக்ஸ்ல கொடுத்துடணும். இது போக ஏதாவது கடன் இருக்கா, இல்ல திருக்கோயில் உடைய சொத்துக்கள்ல வந்து உங்களுடைய குடும்பம் சார்ந்தவங்களுக்கு யாருக்காவது லிங்க் இருக்கா, அந்த விஷயங்கள்லாம் இங்க கொடுத்துடணும். நீங்க இதுக்கு முன்னாலே வேற ஏதாவது கோயில்ல நீங்க வந்து அரங்காவலரா நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களா, அந்த விஷயங்கள் இந்த பாக்ஸ்ல கொடுத்துடணும். அப்படி நீங்க ஒர்க் பண்ணி அங்கிருந்து நீங்க ரிலீவ் ஆயிருந்தாலோ இல்ல அங்கிருந்து நீங்க பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ அதுக்கு என்ன காரணம் அந்த விஷயத்த இங்க கொடுக்கணும். வேற ஏதாவது கோயில்ல நீங்க இப்போதைக்கும் அறக்கட்டளை நீங்க இருந்தீங்கன்னா அந்த விஷயத்த இங்க கொடுக்கணும். உங்களுடைய உறவினர் வேறு யாராவது திருக்கோயில்ல அரங்காவல பதவி வகிச்சாலோ இல்ல இப்ப இருந்தாலோ அவங்களுடைய டீட்டெயில், அவங்க இப்ப அவங்களுடைய உறவு என்ன அந்த விஷயங்கள் இங்க கொடுக்கணும். இது போக விண்ணப்பதாரர் அல்லது அவருடைய உறவினர் யாரேனும் இத்திருக்கோயிலில் சேவை கைங்காரியம் செய்வதற்காக வெகுமதி அல்லது ஆதாயங்கள் பெற உரிமை உள்ளவரா, அதாவது ஏற்கனவே வந்து அந்த கோயில்ல பரம்பரை
அறங்காவலரா அவங்க ஃபேமிலியில இருந்து யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த கோயிலுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க, பரம்பரை பரம்பரையா அந்த கோயிலை வந்து நிர்வாகம் பண்ணாதவங்க தான் வந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். அதனாலதான் இந்த இந்த கேள்விகள் எல்லாமே அவங்க கோயிலுக்கு ஏற்கனவே அவங்க லிங்கா இருக்காங்களா, இந்த கோயில்ல உள்ளவங்க அவங்களுடைய அவங்களுடைய இன்வால்மெண்ட் உள்ள இருக்குமா, அந்த விஷயங்கள் எல்லாமே செக் பண்றாங்க ரொம்ப கிளியரா. அது போக இந்த இந்த திருக்கோயில்ல ஏதாவது கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்களா, இல்ல கோயிலுக்கு ஏதாவது கடன் கடன் பட்டிருக்காங்களா, நிலுவைத் தொகை ஏதாவது இருக்கா, அந்த விஷயங்களை எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுல அது குறிப்பா விண்ணப்பதாரர் வந்து கடவுள் நம்பிக்கை உடையவரா கேட்டிருக்காங்க. அந்த விஷயங்களை இங்க நம்ம இது பண்ணணும். அதே மாதிரி நற்பெயர் மற்றும் நன்னடத்தை கொண்டவரா, வேற எந்த ஒரு குற்ற வழக்கும் இல்லாம, எந்த ஒரு கெட்ட பேரும் இல்லாம அந்த விஷயங்கள்லாம் இங்க இங்க கொடுக்கணும். அதே மாதிரி இத்திருக்கோயில்ல வந்து சார்ந்த பணிகளை வந்து ஏதாவது கும்பாபிஷேகம் அப்படி இல்லைன்னா ஏதாவது கோயில் திருவிழா அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து அவர் வந்து ஆர்வமா ஏதாவது பண்ணியிருக்காரா, அந்த விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. இந்து சமயத்தை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டவரா, இந்திய குடிமகனா, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இங்க கொடுத்துடணும். குறைஞ்சபட்சம் 25 வயசுக்கு மிகாமல் இருக்கணும். அடிக்கடி லீவு போடாம கட்டாயம் கோயிலுக்கு போகணும். அதாவது விடுவிப்பு பெறாத நொடிப்பு நிலையரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறங்காவலருடைய பதவி பணிகளை புரிவதற்கும் கடமைகளை ஆற்றுவதற்கும் அதற்குண்டான ஒரு தகுதி, அதுக்குண்டான ஒரு மன மன சீர்கேடு உள்ளவரா, அந்த விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அதாவது கோயில்ல உள்ள விஷயங்களை சொன்னா புரிஞ்சுக்கிற மாதிரியும், கோயில்ல உள்ள விஷயங்களை வந்து முன்னாலேயே தெரிஞ்சவர் அப்படின்னா அதை ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அது போக மைய அல்லது மாநில அரசுல வந்து ஏதாவது ஒரு பதவியில இருந்து அங்கிருந்து நீக்கப்பட்டவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை இங்க கொடுத்துடணும். அப்படி நீக்கப்பட்டாங்க, ஏன் நீக்கப்பட்டாங்க, எதுக்காக நீக்கப்பட்டாங்க, ஏதாவது கோர்ட்ல கேஸ் இருக்கா, இந்த விஷயங்கள் இங்க கொடுக்கணும். இது எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு ஏறக்குறைய 22 கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டோம்னா சைன் பண்ணி டேட்டு, பிளேஸ், எந்த பிளேஸ், அவ்வளவுதான். இதை நம்ம எழுதிட்டு ஃபில்அப் பண்ணிட்டு நம்முடைய வயது சான்று, வாக்காளர் அடையாள அட்டை, அப்படி இல்லைன்னா ஹிந்து மதத்தை சார்ந்தவரா அப்படின்னா அதனுடைய சர்டிபிகேட்டு, நம்முடைய ஜாதி சான்றிதழ், நம்ம லொகேஷன் எங்க இருக்கு, திருக்கோயிலுடைய சொத்துக்களை வந்து எதுவுமே அனுபவிக்கவில்லை என்ற சான்று. அதாவது திருக்கோயில்ல வந்து திருக்கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து வாடகைக்கோ இல்லை வந்து அதை சார்ந்த இடங்கள்ல வந்து எந்த ஒரு சொத்தையும் வந்து அனுபவிக்கல, அந்த இது வந்து நம்ம இங்க கொடுக்கணும். வழக்கில் தண்டனை பெற்றவரா அப்படிங்கிறத அந்த விஷயமும் இங்க கொடுக்கணும். சொத்து சான்றிதழ், வருமான சான்றிதழ், இந்த விஷயங்களை எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து இங்க சைன் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனை ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த போர்ட்டல்ல பெயர், இமெயில் ஐடி, நம்முடைய கான்டாக்ட் நம்பரு இங்க நம்ம ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் பண்ணிட்டு இதுல வந்து ஏதாவது குறிப்பு இருந்தா குறிப்பு கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிட்டு இந்த கோடை இங்க நம்ம கொடுத்துட்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடலாம். இதுதான் இதனுடைய ப்ரொசீஜர்.